to your channel House to Home. லாஸ்ட் வீக் நம்ம மண்கலை கூடம் அப்படிங்கிற ஷோரூமில் அவங்கக்கிட்ட இருந்த மண்ணாலேயே செய்யப்பட்ட ரொம்பவே டிஃப்ரெண்டான ஹோம் டெக்கர் பீஸ் பார்த்தோம். கன்யூஷன் தான் இன்னைக்கு அதே ஷோரூமில் இருக்கிற காப்பர் அண்ட் உட்டில் செய்யப்பட்ட ரொம்பவே டிஃப்ரெண்டான ஹோம் டெக்கர் பீசஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த எபிசோட் நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே விதவிதமாக காப்பரில் செய்யப்பட்ட ஹோம் டெக்கர் பீசஸ் கூட இருக்கு. உதாரணத்துக்கு இந்த நட்ராஜர் பாருங்கள், அருமையாக அவ்வளோ அழகாக சூப்பராக செதுக்கின மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக்கல் பீஸ் இது. அது மாதிரி வால் ஹேங்கிங் பீசஸும் நிறைய இருக்குது. அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஷோரூம் உள்ளே வந்தோடனே முதல்ல இருந்து இந்த நட்ராஜர் சிலை தான் ரொம்பவே பெருசாக இருந்தது. பட் அம்சமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கை கால் சாமியோட மூக்கோட டீட்டெயிலிங்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மாதிரி ட்ரைபல் கான்செப்டில் காப்பர் பேஸில் பண்ணியிருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ். அண்ட் இது கூட ரொம்பவே நல்லா அருமையாக இருந்தது. ஆண் பெண் தீம் அந்த மாதிரி இருந்தது. அண்ட் சாமி கான்செப்டில் இருக்கிற அந்த மாதிரியான காப்பரில் செய்யப்பட்ட வால் ஃப்ரேம்ஸும் இருந்தது. அண்ட் இந்த மாதிரி அதே சேம் பீசஸில் கலர்டு வெர்ஷன்ஸும் இருந்தது. ஸோ இதெல்லாம் உங்கள் ஹாலெல்லாம் மாட்டினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு பீகாக் தீமில் இருக்கிற ஒரு ஆன்டிக்கான ஒரு கிளாக். ஸோ அது போக காப்பரில் வால் ஹேங்கிங்னு பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் தீமில் பட்டாம்பூச்சி அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ரேண்டமாக குதிரை ஓடிட்டுருக்கிற மாதிரியான ஒரு வால் ஹேங்கிங் பீஸ் தான். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிளோட ஃப்ரண்ட் சைடு மட்டுமே பேஸ்கெட் மாதிரி வச்சு இருக்கிற ஒரு பீஸ். ஸோ இதுலலாம் நீங்கள் ஒரு ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் மாதிரியான ஒரு பீஸ் இருந்தது. இந்த புத்தர் போதி மரத்துக்கு கீழே இருப்பார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு போதி மரம் தான் இது. கீழே நீங்கள் உங்களோட புத்தா ஸ்டாச்சுலாம் வச்சு ஹாலில் டெக்கரேட் பண்ணிங்கன்னா சான்ஸே இல்லை, அவ்வளோ அருமையாக இருக்கும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புத்தர் இருக்கிற மாதிரியான நிறைய பீசஸும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ட்ரைபல் பீப்புள் தாண்டி ஆடுற மாதிரி, டான்ஸ் ஆடுற மாதிரின்னு எக்கச்சக்கமான கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ யூஸ்வலாக நம்ம ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபெஸ்டிவலுக்குலாம் போகிறப்ப கிஃப்ட்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஷாப்புக்கு கண்டிப்பாக வரலாம். அண்ட் ரொம்பவே டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் மாட்டு மண்டியில் ஒரு ஆண் பெண் போகிற மாதிரியான தீமில் இருக்கிற ஒரு ஃப்ரேமை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக ஒரு புத்தர் போதி மரம் கீழே இருந்து ஒரு மெடிடேட் பண்ணுற மாதிரியான ஒரு சீனில் இருக்கிற ஒரு வால் ஹேங்கிங் இருந்தது. அதுவுமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. கிருஷ்ணர் வெண்ணெய் திருடுற மாதிரியான ஒரு வால் ஹேங்கிங் பீஸ் அங்கே இருந்தது. அதுவுமே சூப்பராக இருந்தது. ஸோ அது போக இந்த மாதிரி எக்கச்சக்கமான ட்ரைபல் பீப்புள்ஸாக டான்ஸ் ஆடுற மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் நிறைய இருந்தது. இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செவரோட இந்த பக்கமும் அந்த பக்கமும் கிருஷ்ணரும் ராதையும் நிற்கிற மாதிரியான ஒரு பீஸ். ரொம்பவே ரொமான்டிக்காக அழகாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இந்த கடையை நீங்களும் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு டிசப்பாயிண்டே ஆக மாட்டீங்க. அண்ட் இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் உட்காந்து எழுதுகிற மாதிரியான ஒரு பீஸ் இது. உங்கள் பூஜா ரூமில் ப்ளைனாக இருக்கிற ஏதாவது ஒரு வாலில் இது நீங்கள் மாட்டினீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அண்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு வாலோட அந்த சைடும் கிருஷ்ணன் ராதையும் இருக்கிற மாதிரியும் கீழேருந்து ஒரு மாடு எட்டி பார்க்குற மாதிரியான பீஸ், அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே ஒரு 3-4 பொண்ணுங்க நின்று டண்டரம் ஆடுற மாதிரியான ஒரு பீஸ். அதுவும் ரொம்பவே ஆர்டிஸ்டிக்கலாக சூப்பராக இருந்தது. இதெல்லாம் நீங்கள் உங்கள் பால்கனி டெக்கரேஷனுக்காக கூட யூஸ் பண்ணலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா உட்லேயே செய்யப்பட்ட கீ செயின் ஹேங் பண்ணுற மாதிரியான டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ கண்டிப்பாக நான் முன்ன சொன்ன மாதிரி ஹவுஸ் வார்மிங் மாதிரியான ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு நீங்கள் கிஃப்ட்ஸ் செலக்ட் பண்ணலாம். ஸோ உட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கண்டெய்னர்ஸ், ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் இருந்தது. நீங்கள் உங்கள் கிச்சன்லேயோ இல்லாட்டி உங்கள் ஜுவல்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அது மேலேயே உட்டில் பூவெல்லாம் என்க்ரேவ் பண்ண மாதிரியான ஒரு டிசைன் இருந்தது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி மாதிரியான ஒரு உட்டன் பீஸ் இது. அண்ட் இதில் நீங்கள் உங்களோட ஆஃப்டர் மீன்ஸ்லாம் கூட வச்சு நீங்கள் டைனிங் டேபிள் மேலே வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். அண்ட் உங்கள் ஜுவல்ஸை செக்ரிகேட்டடாக வச்சு அரேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த மாதிரியான கண்டெய்னர்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இது மறுபடியும் உள்ளே ஒரு வெல்வெட் ஃபினிஷ் இருக்கிற மாதிரியான ஒரு ஜுவல் பாக்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப ப்ரிஷியஸாக யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே வச்சு கொடுத்தா ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. அது மேலே கூட ஒரு யானை தீம் அண்ட் கொஞ்சம் உட்டிலே என்க்ரேவ் பண்ண மாதிரியான டிசைன்ஸ் இருந்தது.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வுட்லேயே செஞ்ச கேனிஸ்டர்ஸ். குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்தது. அந்த ஃபினிஷ் அண்ட் பாலிஷ்லாம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன். அது மேலேயே லிட் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வுட்டையே என்க்ரேவ் பண்ண மாதிரியான பீசஸ், இதெல்லாம் சூப்பராக இருந்தது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமேசிங்காக டிஃப்ரெண்ட்டான ஒரு பீஸ், ஒரு கொலாப்சபிள் பீஸ் மாதிரியான ஒன்று. இதில் நீங்கள் உங்களோட ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப சூப்பராக ஸ்டெடியாக இருந்தது. கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் டைனிங் டேபிள் மேலாம் ஃப்ரூட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பீஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோஸ்டர் மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் இருக்கிற பீசஸ் இதெல்லாம். ஸோ வீடு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்டர் ஸ்டாண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுவும் ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ மாட்டு வண்டி குதிரை வண்டிக்கு மேலேயும் இந்த மாதிரி கோஸ்டர்ஸ் வச்ச மாதிரியாக இருந்தது. ஸோ கோஸ்டர் மேலேயும் என்க்ரேவ் பண்ண மாதிரியான டிசைன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ரொம்பவே அழகாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், உண்டியல் அப்படி கேஸ் சிலிண்டர் ஷேப்பில் சூப்பராக இருந்தது. இனிமேல் இந்த அரிசி பருப்பு டப்பாக்குள்ளெல்லாம் நீங்கள் காசு போட தேவையில்லை. இந்த மாதிரி ஒன்று அழகாக வாங்கி வச்சுக்கலாம். ஸோ காசு சேர்க்குறவங்க இந்த மாதிரியும் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் கீழேயே பார்த்தீங்கன்னா பூட்டோடு கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃபாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா ஹெவியாக இருந்தது அந்த பீஸ் கூட. அந்த மாதிரி ரேண்டமாக நிறைய மணி பேங்க் பீசஸ் வந்து அங்கே இருந்தது. ஸோ இது பாருங்கள், நம்ம சின்ன வயசில் இந்த மாதிரி பசல்ஸ் நிறைய விளையாடிருப்போம்ல, லைக் பென்சில் பாக்ஸ்லலாம் கூட இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பீஸ் வந்து இப்படி வுட்லேயே செஞ்ச மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. நானும் கொஞ்சம் நேரம் வச்சு சுற்றி சுற்றி விளையாடி பார்த்தேன். பட் எதுவுமே உள்ளே போகலை. ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி நிறைய மணி பேங்க் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வீடு மாதிரி அந்த மாதிரி நிறைய பீசஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்ககிட்ட இருக்கிற சேவிங் ஹேபிட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணலாம். ஸோ இது போகவும் வுட்டில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் ரேண்டமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார் பைக்லாம் பிடிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ பெருசாக ஒரு கார் மாதிரியான ஒரு வால் ஃப்ரேம், இதே மாதிரி பைக்லாம் கூட அங்கே இருந்தது. அப்புறம் காரோட முன்னாடி இருக்கிற பம்பர் மாதிரியான பீசஸ்லாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் செகண்ட் பார்ட்டில் கவர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்கள் இந்த கடையை வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. இது போக பண ஓலையில் கூட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ்லாம் அங்கே இருந்தது. அண்ட் 2வது எபிசோட்லேயும் கண்டிப்பாக அதை கவர் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோக்கு கலெக்ஷன்ஸ் தான். ஸோ கூடி சீக்கிரத்தில் மறுபடியும் அங்கே இன்னொரு ஷூட் நம்ம போகலாம். அண்ட் கண்டிப்பாக நம்ம எல்லாம் கவர் பண்ணலாம். அண்ட் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறுபடியும் ஒரு டேஸ்டியான ரெசிபி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.